Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆசியாவிலே எபேசு பட்டணத்திலே பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியம் எவ்வளவு பலமாயிருந்தது என்பதை இது சொல்லுகிறது. 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லோரும், நல்ல கவனிங்க, எல்லாம் திருப்பி சொல்லுங்க என்னோட, எல்லோரும் 2 வருஷத்துல ஆசியாவில் குடியிருந்த எல்லோரும், எல்லாம் சொல்லுவோம், ஆசியாவில் குடியிருந்த எல்லோரும். கர்த்தர் பாருங்க, இந்த மனுஷன் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆசியாவுக்கு போகாம ஐரோப்பாவுக்கு முதல்ல போனதுனால அவர் பிறகு ஆசியாவுக்கு வரும்போது அந்த ஊழியத்தை அவ்வளவா ஆசீர்வதிக்கிறார். 2 வருஷ காலத்திலே அங்க அவ்வளவு பலன். குடியிருந்த எல்லோரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோம். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ ஊழியங்களின் அல்லது மக்களுடைய வாழ்க்கை நிலையை பாருங்கள். அன்றைக்கு ஆதி அப்போஸ்தல சபையில் இருந்த நிலையை பாருங்கள். 2 வருஷத்துல ஆசியா முழுவதும் கேட்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் செய்தார்கள் என்றால் ஏன்? ஆவியானவர் நடத்தினதினாலே. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்ததினால் அடுத்த வசனம் சொல்லுது. அந்த அதிகாரம் பூரா அநேக காரியங்களை வாசிக்கலாம், எப்படி கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார் என்று. 2 முடிவுகள் இதுல இருந்து என்ன? ஒன்று, பவுல் அப்போஸ்தலன் ஆசியாவுக்கு செல்ல வேண்டாம் என்று தேவன் சொல்லி உணர்த்தின போது அதை உணர பக்குவம் இல்லாமல் நடந்து கொண்டு, அது தெரியாமல், அதை உணர முடியாமல், அதை பற்றி கவலைப்படாமல் ஆசியாவுக்கு சென்றிருந்தால் தோல்வியையும் விரக்தியையும் தான் சந்தித்திருப்பார். இந்த அளவுக்கு ஆசீர்வாதம் இருந்திருக்காது, இல்லைங்களா? அது மட்டுமல்லாமல் அப்படி தேவனுடைய நடத்துதலுக்கு எதிராக அவர் சென்றிருப்பார் என்றால் ஆசியாவுக்கு தேவனுடைய பெரிய அசைவாடுதலுக்கு இவர் தடையா இருந்திருப்பார். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? இவர் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ததுனால தேவனுடைய அசைவாடுதலுக்கு, பெரிய எழுப்புதல் அந்த பட்டணத்தில் உண்டாகிறதுக்கு தடையா இருக்கிறதுக்கு பதிலாக ஏதுவாய் இவர் உபயோகப்படுத்தப்பட்டார், கருவியாய் உபயோகப்படுத்தப்பட்டார். 2 காரியம் முக்கியம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து வாழ்வதிலே. ஒன்று பிளேஸ், இடம், இன்னொன்று நேரம். கர்த்தரை நாங்க போச்சோன்னு சொல்லிட்டு அங்க போய் டக்குன்னு குதிக்கிறது இல்ல, நேரமும் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. கர்த்தர் ஒரு நேரம் வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்ம வைத்திருக்கிற இடம், அதுல செய்யும்படியாக நமக்கு நிர்ணயித்திருக்கிற காரியங்கள், அவைகள் செய்யப்பட வேண்டிய நேரம், இதெல்லாம் ஒன்னா கரெக்டா கூடினால்தான் பெரிய வெற்றி நமக்கு உண்டாகிறது. ஹலோ, இருக்கிறீங்களா? வெற்றினா இதெல்லாம் ஒன்னா சேரணும். கர்த்தர் வைத்திருக்கிற இடம், கர்த்தர் நமக்கு செய்ய குறித்திருக்கிற காரியங்கள், அவைகளை நாம் செய்யும் நேரம். இடம் சரியா இருக்குது, ஆனா நேரம் சரியில்லைன்னா வெற்றி இருக்காது. நேரம் சரியா இருக்குது, ஆனா இடம் சரியில்லைன்னா வெற்றி இருக்காது. இடமும் நேரமும் ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறாரா? ஆவியானவர் வழி நடத்த வேண்டும் என்று நாம் அன்றாடம் எதிர்பார்க்கிறோமா? அல்லது அன்றாடம் ஐயோ என்னன்னு தெரியலையே, என்னமோ ஏதோ அப்படியே வாழ்கிறோமா? ஆவியானவரை நம்மை நடத்துவார் என்று எதிர்பார்த்து அவர் நடத்துகிறபடி நாம் நடக்கிறோமா? அல்லது ஏனோ தானோ, ஏதோ வந்ததெல்லாம் வரட்டும், வந்த வரைக்கும் லாபம், போன வரைக்கும் நஷ்டம், அப்படி இருக்கிறோமா? அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, தேவனுடைய ஆவியானவராலே நடத்தப்படுகிறவர்கள் எல்லாரும் தேவனுடைய புத்திரர்கள். நீங்கள் தேவனுடைய புத்திரராக இருந்தால் கண்டிப்பா தேவனுடைய ஆவியானவர் உங்களை நடத்துவார். நடத்துவாரா, நடத்த மாட்டாரா? பவுல் அப்போஸ்தலனுக்கு ஊழியத்திலே எவ்வளவு பெரிய வெற்றியை தந்தாரோ அதே போல உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே பெரிய வெற்றியை தருவார். சரியான காரியத்தை சரியான இடத்திலே சரியான நேரத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி செய்யப்படும் போது பெரிய வெற்றி. அது மனுஷனால் ஆகிற காரியம் கிடையாது, நாம செய்ததுனால வந்தது கிடையாது. தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிறதுனால பெரிய வெற்றி உண்டாகிறது. அதற்கு எந்த மனுஷனும் எந்த காரியமும் எந்த தேவையும் கூட தடையா நிற்கவே முடியாது. நான் ஒன்றை கண்டிருக்கிறேன் பாருங்க, தேவன் ஒரு காரியத்தை நம்ம செய்யும் சொல்லும் போது அதுக்கு செய்யத்தக்க பலனையும் தருகிறார், அதற்கு வேண்டிய பொருளாதார ஆதாரங்களையும் நமக்கு தருகிறார். நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த பொருளாதாரம் தாங்க பெரிய தடையா இருக்குது, காசு இல்லை அதனால தான் செய்ய முடியல. கிடையாது.
நான் அப்படி நினைக்கிறதே கிடையாது. நான் காசு இல்லாம இருந்திருக்கிறேன், சில நேரத்தில் காசு இல்லாம தான் இருக்கிறேன். ஆனா காசு இல்லாத நேரத்தில் காசு இல்ல அதனாலதான் செய்ய முடியலன்னு நான் நினைக்கிறதே கிடையாது. கர்த்தர் எனக்கு எப்போ செய்ய வேணும், எதை செய்ய வேணும் என்று நிர்ணயித்திருக்கிறாரோ அந்த இடத்திற்கு, அந்த நேரத்திற்கு அதை செய்வதற்கு நான் வரும்போது பொருளாதாரத்தை கர்த்தர் நிச்சயமாக உண்டு பண்ணுவார். அதை நான் பார்த்திருக்கிறேன், நிச்சயமா கிடைக்கும். வானத்தின் பலகணிகளை திறந்து கொண்டு ஊற்றுவென்றார், நான் பார்த்திருக்கிறேன். கூரை கொட்டுது. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிறதை நான் கண்டிருக்கிறேன். வனாந்தரத்திலே ஊற்றுகளை உண்டாக்குவதை கண்டிருக்கிறேன். முடியாது என்று மனுஷன் சொல்லிவிட்ட பிறகு முடியும் என்று முடிவு கட்டி செய்து முடித்ததை நான் கண்டிருக்கிறேன். ஏன்? ஒண்ணு இல்ல, நம்மளால இல்ல, நம்மளால கிடையாது. நல்ல கவனிங்க, உபவாசம் ஜெபம் எல்லாம் நல்லதுதான். நிறைய பேர் ஏதோ ஒண்ணு நடக்கலன்னு சொல்லி பெரிய உபவாசம் போடுறது. 10 நாள் உபவாசம் இருந்தா கண்டிப்பா இது கிடையாதுங்க. உபவாசம் இருந்தா நல்லது உங்களுக்கு நடக்கும். நீங்க நல்லா ஆண்டவரோட நல்லா நெருங்கி ஜீவிப்பீங்க. இன்னும் ஆண்டவருடைய சித்தத்தை நல்லா அறிந்து கொள்ள முடியும். இன்னும் நல்லா ஆண்டவர் சொல்றதை நல்லா கேட்க முடியும். இன்னும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நல்ல கவனத்தை செலுத்த முடியும். அவ்வளவுதான் உபவாசம், இல்லைங்களா? உபவாசம் இருந்து ஒரு காரியத்தை நாம மாற்றுகிறது கிடையாது. தேவன் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறார், எந்த நேரத்தில் செய்ய சித்தம் கொண்டிருக்கிறார், எப்படி செய்ய சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை இன்னும் நன்றாக அறிந்து கொள்வதற்கு உபவாசம் பயன்படலாம். ஒருவேளை உபவாசம் ஆண்டவர்கிட்ட போய் உண்ணாவிரதம் இருக்கிறது மாதிரி இல்லை. ஆண்டவரே இதை செய்யற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், நான் அப்படிலாம் இருக்கிறது கிடையாது. அப்படி இருக்கிறதே கிடையாது. உபவாசம் ஏன் இருக்கிறேன்? நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். நான் சில நேரத்தில் இந்த உலகத்தின் எல்லா வேலையும் தள்ளி விட்டு இந்த சாப்பாடு சாப்பிடுற நேரத்தை கூட வீணாக்காம கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறதையும், நல்ல புத்தகங்களை வாசிக்கிறதையும், ஜெபம் பண்ணுகிறதையும், கர்த்தருடைய பிரசன்னத்திலே இன்னும் நன்றாக நான் அவரை அறிந்து கொள்வதிலேயும் இருப்பதிலே வாஞ்சிக்கிறேன். ஆகையால உபவாசம் இருக்கிறேன். அவர்கிட்ட உண்ணாவிரதம் இருக்கிறது இல்ல, கர்த்தரை நேசிக்கிறபடினால நான் என்ன பண்றேன்? போய் உபவாசம் இருக்கிறேன். ஹலோ, எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க? காசு இல்லைன்னா இந்த காசு தாங்க இல்ல மீதி எல்லாம் இருக்குது அப்படி சொல்லக்கூடாது. தேவனுடைய சித்தம் இருந்தால், அது நேரம் இருந்தால் எல்லாம் நன்றாக வாய்க்கும். கண்டிப்பாய் கர்த்தர் வழி உண்டாக்குவார். அதை விசுவாசிக்கணும். காசு இல்ல இல்லன்ட்டு போயிட்டு இருக்க கூடாது, அப்ப இருக்கவே இருக்காது. சரி, கர்த்தர் நடத்துகிறார், கர்த்தர் எனக்கு இதை காண்பித்திருக்கிறார், இப்படி செய்து கொண்டு வருகிறேன், கர்த்தர் எல்லா வழியும் உண்டாக்குவார், கர்த்தர் நிச்சயம் செய்வார், வழிவாசல்ல திறப்பார் என்கிற விசுவாசத்திலே நாம் சென்று கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வேண்டும், அவ்வளவுதான். காசு எதுக்கு நமக்கு? கர்த்தருடைய சித்தத்தை. ஹலோ, 1 லட்சம் ரூபாய் இருந்தாலும் அதை வச்சு என்ன பண்ண போறோம்? கர்த்தருடைய சித்தத்தை. என்னங்க? கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற போறோம். 50 லட்சம் ரூபாய் இருந்தா என்ன பண்ண போறோம்? அதே தான் செய்ய போறோம். நான் பார்த்துட்டேன். 10 ரூபாய் செலவழிக்கிறதும் அதே மாதிரி தான் செலவழிக்கிறோம், 10 லட்சம் செலவழிக்கிறதே அதே மாதிரி தான். அது வர்றதும் தெரிய மாட்டேது. எதுக்கு செலவழிக்கிறோம்? உலகத்தான் சொல்றான், அடப்பாரியா ஒண்ணும் தெரியாது, கொஞ்சம் சேர்த்து வைக்க கூடாதா, கொஞ்சம் மூட்டை கட்டி வைக்க கூடாதா, ஒண்ணும் இல்லாத காலத்துல உதவுமே, இந்த மனுஷனுக்கு ஒண்ணுமே தெரியும். அது உலகத்தின் சிந்தனை, அது பயத்தின் சிந்தனை, அது பயத்துல வாழ்றது. அப்படி வாழ விரும்பவில்லை. எப்படி வாழ விரும்புறோம்? விசுவாசத்துல வாழ விரும்புறோம். எத்தனை கோடி இருந்தாலும் நாம் என்ன பண்ண போறோம்? ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற வேணும். பணத்தை பற்றிய நமக்கு பெரிய காரியம் கிடையாது. பணம் எல்லாம் ஆண்டவருடைய சித்தத்துல ஒரு பகுதி, அவ்வளவுதான். சில காரியங்கள் செய்யறது காசு வேணும், அவ்வளவுதான். சிலர் சொல்றாங்க, என்னையா ப்ராஸ்பரிட்டி ப்ராஸ்பரிட்டின்னு இந்த செழிப்பை பற்றி செழிப்பு அது ஒன்றும் பெருசு இல்லைங்க. செழிப்பு கண்டிப்பா வேணும். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நிச்சயமாய் செழிப்பாக இருக்க வேண்டும். ஹலோ, லேசா ஆமென்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுறது? அதுக்காக தான் கர்த்தர் பணத்தை நம்ம கிட்ட தர்றார். அப்ப எல்லாமே நம்ம கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக தான். இந்த ஜீவன் எதற்கு? நம்முடைய உடல்ல இருக்கிற ஆரோக்கியம், நமக்கு இருக்கிற தெம்பு, பலன் எல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுறது. காசு எதுக்காக கொடுக்கப்படுகிறது? கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுறது. அவருக்கு என்ன சித்தம் அதை கண்டுபிடிப்போம், அதுல ஜீவிப்போம், அதை நிறைவேற்றுவோம். அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளே. பிராஸ்பரிட்டி பற்றி நாங்க ஒன்னும் பெருசா இது பண்றது இல்ல. ஜனங்க தரித்திரத்துல வாழ வேண்டாம், கண்டிப்பா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், செழிப்பாக்குவார், இந்த வசனங்கள் இப்படி சொல்லுகிறது என்றதை காண்பிக்கிறோம், அவ்வளவுதான். செழிப்பு அவசியம், கர்த்தர் நிச்சயமா அதை செய்வார். ஆனால் முக்கியமான காரியம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன? கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில. நாம் அங்க போய் நிற்கும் போது என்ன சொல்லணும்? இயேசு சொன்ன மாதிரி, ஆண்டவரே என்னுடைய கரத்தில் நீர் கொடுத்த கிரியைகளை நான் செய்து என்ன சொன்னாரு? முடித்தேன்.
நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நீர் எனக்குன்னு வைத்தது எல்லாத்தையும் செய்து, பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சிட்டேன், கம்ப்ளீட்டட், ஃபினிஷ். அங்கே ஒரு ஜெயம் இருக்கிறது. நான் செய்து முடிச்சிட்டேன். எவ்வளவு பிரச்சனை வந்தது, எவ்வளவு தேவைகள் வந்தது, எல்லா காரியங்களும் அனுபவிச்சாச்சு. ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்தாகி விட்டது. மற்றதெல்லாம் பெருசே கிடையாது. ஹலோ, எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நம்ம எதை பற்றி சண்டை போட்டிருக்கோம்? ப்ராஸ்பெரிட்டின்னு பேசுறாங்க, அவங்க இதுன்னு ஒன்னும் கிடையாது. என்ன ப்ராஸ்பெரிட்டி? நல்லா சாப்பிடுறோம், நல்லா உடுத்துறோம், ஏதோ போறதுக்கு ஆண்டவர் சைக்கிளோ மோட்டார் சைக்கிளோ காரோ என்ன கொடுத்திருக்காரோ சந்தோஷமா ஓட்டி ஆண்டவருக்குன்னு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு நாம செய்கிறோம், இல்லைங்களா? நல்லா கவனிங்க. நம்மால ஒண்ணும் கிடையாது. தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். அதுல நடக்கிறீங்களா? அதுக்கு ஆயத்தமா இருக்கிறீர்களா? அதுக்கு உங்களை ஒப்புவிக்கிறீர்களா? அதை பின்பற்றுகிறீர்களா? கர்த்தர் வானத்தின் சூரியனை நிக்க வைப்பார் உங்களுக்காக. ஹலோ, சிவந்த சமுத்திரத்தை பிளப்பார் உங்களுக்காக. கற்பாறையிலிருந்து தண்ணியை உங்களுக்காக கொண்டு வருவார். விசுவாசித்து தேவனுடைய சித்தத்தை செய்தார் எந்த தடையும் இருக்க முடியாது. ஏன்னா எந்த தடை வந்தாலும் உங்களுக்கு எதிராக வரல. அந்த தடை எதுக்கு எதிராக வருது? தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா வருது அந்த தடை. அந்த தடை என்ன ஆகிறது? நொறுங்கி போகும், ஒன்றுமில்லாமற் போகும். அதைத்தான் சொல்லுது வேதவசனம். உங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் எந்த ஆயுதங்கள் வாய்க்காது? உங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள். அது உங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்களா? தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். ஆகையால் அது வெறும் உங்களுக்கு எதிராக எழும்புகிறது இல்லை. நீங்கள் தேவனுடைய சித்தத்தில் நடக்கிறபடினாலே உங்களுக்கு எதிராக அது எழும்புதுன்னா தேவனுடைய சித்தத்துக்கு எதிராகவே வருது. அது ஆண்டவர் நொறுக்குவார், அந்த ஆயுதங்களை ஒன்றுமில்லாமல் பண்ணுவார்.